இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மை படைத்ததான நோக்கம் அவருடன் நம்ம யுக யுகமாய் நித்திய காலமாய் அவரோடு நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு உன்னத நோக்கத்திற்காக தான் இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். அதற்காக தான் நம்முடைய ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனா நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பரலோக வாழ்க்கையை குறித்து அக்கறையற்றவர்களாக காணப்படுகிறோம். இந்த நாள்ல நம்ம எதை குறித்து தியானிக்க போகிறோம் அப்படின்னா, பரிசுத்தம் அப்படின்னு சொல்ற தலைப்புல தான் நம்ம தியானிக்க போகிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தரா இருங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பரிசுத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தூய்மை, ஒரு ஒழுக்கமா நம்ம வாழணும், நம்ம எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஒருவேளை உலக பிரகாரமான காரியத்துல ஒழுக்கமா இருக்கணும், நம்ம நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்கணும் அப்படிலாம் சொல்லி நிறைய காரியங்களை வாழ்க்கை முறைக்கு நம்ம கடைபிடித்து நம்ம நடக்கலாம். ஆனா ஆண்டவரை நம்ம தரிசிக்கணும், அவரோடு நம்ம நித்திய காலமாய் வாழணும், பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் நம்ம வாழணும் அப்படின்னா நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டியது மிக முக்கியமாய் காணப்படுகிறது. நம்ம இன்னைக்கு என்ன தியானிக்க போறோம் அப்படின்னா, பரிசுத்தம் தேவன் விரும்புகிற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. நம்ம பரிசுத்தமா வாழுகிறத ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா இந்த உலகம் அநியாயமாய் அநீதியாய் நிறைந்திருக்கிறது. இதுல நிறைய நேரத்துல நம்ம பரிசுத்தமாய் வாழ முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம இருக்கிறோம். ஆனா பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ அவர் விரும்புகிற பரிசுத்தம் நம்மில் காணப்பட வேண்டும். 1 பேதுரு 1:16 சொல்றாரு, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்களும் பரிசுத்தரா இருங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமா வாழணும் அப்படின்னா என்னன்னா, பாவத்தை விட்டு வாழுகிற வாழ்வு. நாம் மனம் திரும்பின வாழ்வு வாழும்போது நாம் பரிசுத்த வாழ்வுக்கு நம்ம அடியெடுத்து வைக்கிறவர்களா இருக்கிறோம். நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அது நமக்கு ஒரு தொடக்கமாய் காணப்படுகிறது. நம்முடைய மனதிலும் நம்முடைய செயலிலும் நம்ம என்ன செய்யணும், சுத்தமா தூய்மையா இருக்கணும். நம்ம ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்களை நம்ம சுத்தமா நம்ம தூய்மையா நம்ம நீட்டா இருக்கலாம். ஆனா நம்முடைய உள்ளார்ந்த மனிதன் எவ்வளவு தூய்மையா இருக்கிறாரோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் தூய்மை பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். அதுதான் தேவன் விரும்புகிற பரிசுத்தமான தேவனுக்கு ஏற்ற வாழ்வாய் காணப்பட முடியும். இதுல நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆண்டவர் தான் இதற்கு மாதிரி, அவர் தான் பரிசுத்தர், அவரை போல நம்ம பரிசுத்தரா மாறணும் அப்படின்னு சொல்லி அவரை நம்ம ரோல் மாடலா வைத்து இந்த பரிசுத்த வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் நமக்கு பரிசுத்தம் தேவை அப்படின்னா, நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், நீங்க பரிசுத்தரா இருங்க. சொன்னோன்னே எல்லாரும் பரிசுத்தரா இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய சாயலாக நம்ம இருப்போம். அவருடைய குணத்தை போல அவருடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களா இருக்கணும். அப்போ பரிசுத்தமான எண்ணங்களும் பரிசுத்தமான வாழ்க்கையும் நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற அடையாளத்தை நம்மளுக்கு கொடுத்ததுனால நாம் கண்டிப்பா பரிசுத்தமாய் வாழ்ந்துதான் ஆகணும். பரிசுத்தம் இல்லாம நம்ம வாழ்ந்தோம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதமானவர்களாக உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நமக்கு ஆண்டவர் ஒருவேளை கொடுக்கலாம், நம்ம முயற்சினால் நமக்கு அது வாய்க்கலாம். ஆனா பரலோகத்தை நம்ம இழந்து போவோம். அதனால இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காம நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி ரோமருக்கு பவுல் எழுதுகிறாரு. நீங்க இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் நீங்க உங்க சரீரங்களை என்ன செய்யுங்க, பரிசுத்தமா நீங்க காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. மத்தேயு 5:16 சொல்லப்பட்டிருக்குது, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தணும். ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகள், நம் மூலமாய் அவர் நாமும் மகிமைப்படணும். அதுக்காக தான் இந்த பரிசுத்தம் நமக்கு தேவையாய் காணப்படுகிறது. அப்புறம் இன்னொரு கொஸ்டின், இந்த உலகத்துல நான் பரிசுத்தமா வாழ முடியுமா? நான் பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 51 நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த பாவமான உலகத்துல பாவமாய் பிறந்த நாம் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களை நம்மளுக்கு கேள்வி வரலாம். இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியங்கள், தீமையான காரியங்கள், நிறைய காரியங்கள் நம்ம எப்படி செய்யறோம் அப்படின்னா, எல்லாரும் செய்யறாங்க, இவங்கெல்லாம் இதைதான் செய்யறாங்க, அது தவறா
எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நம்ம நியாயப்படுத்துவதற்காக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, மற்றவர்கள் செய்ததை நம்ம நியாயப்படுத்துறோம். அவங்க எல்லாம் செய்யறாங்க, எல்லாரும் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமா இருக்கிறது, அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகரா இருக்கிறார்கள். ஆனா ஜீவனுக்கு போகிற வாசல் என்ன செய்யுது, இடுக்கமும் நெருக்கமா இருக்கிறது. அதுல ஒரு சிலர் தான் என்ன செய்யறாங்க, பிரவேசிக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகள் அப்படின்ற அந்தஸ்து பெற்ற நம்ம கண்டிப்பா பரிசுத்தமாய் வாழ்ந்துதான் ஆகணும். அதற்கு வேற வழி கிடையாது. எப்படி நம்ம பரிசுத்தமா வாழணும்? யார் இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்களா? ஆண்டவர் பரிசுத்தர், அதனால அவர் பரிசுத்தரா இருக்காரு. நான் எப்படி பரிசுத்தரா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோசேப்பு அந்த போத்திபார் மனைவி அவனை பாவம் செய்ய அழைக்கும் போது அவனும் போத்திபாருடைய மனைவி தான் இருக்கிறாங்க, யாருமே அங்க இல்லை. அவன் நினைத்திருந்தால் அந்த தவறை அவன் செய்திருக்கலாம். ஆனா அவன், ஆண்டவர் என்னை காண்கிறார், நான் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அநேக நேரத்துல ஆண்டவர் என்னை காண்கிறார், அவர் என்னை எப்போதும் பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்ற சிந்தை மறந்தவர்களாக தான் நம்ம அநேக காரியங்களை, பரிசுத்த குலைச்சலான காரியங்கள்ல நம்ம ஈடுபடுகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். இன்னொரு நபரை குறித்து பார்த்தோம் அப்படின்னா, தானியேல் பாபிலோன்ல இருக்காரு. பாபிலோன்ல ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இருக்காங்க. அவங்க அஞ்ஞானிகளை போல அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல தான் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. எல்லாரும் இப்படிதான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி தானியேல் என்ன செய்யல, அவங்களுடைய வழிகளை அவன் பின்பற்றல. அவனுக்குரிய காரியங்கள்ல, அவனுடைய ஆண்டவருக்குரிய காரியங்கள்ல, நான் தினமும் 3 வேளை நான் ஜெபிப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன், இந்த ராஜாவின் போஜனத்தினால நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் உள்ளவனாய் பரிசுத்தவானாய் வாழ்ந்ததுனால அவனுடைய காரியம் ஜெயமா இருந்தது. அவனுடைய ராஜாவே அவன் என்ன செய்யறாரு, சிங்கக்கவில போட்டுட்டு ஐயோ அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற பதட்டத்தோடு இருக்கிறாரு. இப்படி பரிசுத்தமா இந்த உலகத்துல வாழ ஆண்டவருடைய துணை நமக்கு மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தாலும் தானியேலுடைய வாழ்க்கையை பார்த்தாலும் அவர்கள் ஆண்டவரோடு உள்ள உறவுல ஐக்கியத்துல இருந்ததுனால மாத்திரமே பரிசுத்தமாய் அவர்களால் வாழ முடிந்தது. இந்த உலக வாழ்க்கையில நம்ம எப்படி பரிசுத்தமா வாழலாம், முதலாவது ஏன் பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு பார்த்தோம். பரிசுத்தமா அந்த உலகத்துல வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தோம். எப்படி நம்ம பரிசுத்தமா வாழலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய வசனம் தான் நம்ம சுத்திகரிக்கும். பரிசுத்த ஆவிக்கு ஏற்றபடி நம்ம வாழணும், நடக்கணும். அவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறவர்களாக இருக்கணும். வேத வசனத்தின் மூலம் யோவான் 17:17 இப்படி சொல்கிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். தேவனுடைய வசனம் நம்மை சுத்திகரிக்கும். ஒவ்வொரு வசனமும் நம்மளோடு பேசும். ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது இந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்றது நம்ம வேத வசனங்களை அதிகமா நம்ம தியானிக்கும் போது மாத்திரமே அந்த வசனங்கள் நம்மோடு பேசும், நம்மை பரிசுத்தவானாய் மாற்றோம். அப்போ இன்னும் அதிகமா நான் தினமும் ஜெபிக்கிறேன், நான் தினமும் வேதத்தை வாசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோமா? ஆனா இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறவர்களா, ஏதோ கடமைக்காக நான் வேதத்தை வாசிக்கணும் அப்படி என்பது அல்ல. நாம் அவருடைய வேத வசனங்களை தியானிக்கிறவர்களாக, அதை நம்ம உட்கொள்ளுகிறவர்களாக நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறும். இன்னும் ரோமர் 8:14 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நம்ம ஆவியானவருடைய நடத்துதலின்படி நம்ம நடக்கணும். அப்பதான் என்ன செய்ய முடியும், நம்ம பரிசுத்தமாய் வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:16 என்ன சொல்லியிருக்கு, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாத இருப்பீர்களாக. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்தா மாத்திரமே நம்ம பரிசுத்த பாதையில நடக்க முடியும். மாம்சத்துக்குரியவர்களாய் நம்ம வாழாம ஆவிக்குரியவர்களாய் வாழ முடியும். ரோமர்ல பவுல் சொல்லுகிறார், நான் நிர்பந்தமான மனுஷன், நான் இந்த பாவ சரீரம் மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும், நான் இதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன், எனக்குள் வாசம் பண்ணுகிற பாவம் என்னை இப்படி செய்ய பண்ணுகிறது. அப்போ நம்முடைய மாம்சமான காரியங்கள், நம்முடைய பாவமான காரியங்கள், பரிசுத்த குலைச்சலான காரியங்களை செய்யும் போது பரிசுத்த ஆவியானவருடைய துணை இருந்தால் மாத்திரமே நாம் பரிசுத்த வாழ்வு வாழ முடியும். நம் வேதத்தை வாசிக்கிறவர்களாகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களாகவும் நம்ம காணப்படும் போது மாத்திரமே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். இந்த உலகத்துல நான் எப்படியும் வாழ்றேன், எனக்கு எல்லாமே கிடைக்குது, நான் ஆலயத்துக்கு போறேன், ஆலயத்துக்குரிய காரியங்கள் காணிக்கைகள் அதெல்லாம் நான் கரெக்டா கொடுக்குறேன், ஆனா எனக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம ஏமாற்றி கொள்ளக்கூடாது. ஏன்னா முடிவு மரணத்துக்கு ஏதுவாய் காணப்படும், நரகத்துக்கு நேராக நம்ம கொண்டு சென்று விடும். அதனால நாம் பரலோகத்துக்கு உரியவர்களாக வாழ வேண்டும் அப்படின்னா பரிசுத்தம் நம் வாழ்வில் மிக அவசியம். ஒருவேளை பரிசுத்தமாய் நான் எல்லா நாளும் நான் பரிசுத்தமா இருக்கேன், நான் 100% நான் பரிசுத்தமா இருக்கேன்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வழியில நம்முடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானித்து, தினமும் அவருடைய வேதத்தை தியானித்து அந்த பாவத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம
செய்த பாவங்கள் ஏதாவது ஒரு மீறுதலான காரியங்களை செய்தோமானால் ஆண்டுடைய சமூகத்துல அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்கும் போது மாத்திரமே இந்த தூய்மையான வாழ முடியும். நம்ம அந்த தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். நம்ம அந்த அதுக்காக ஆண்டவருடைய இரக்கத்துக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழணும், பரிசுத்தமான வாழ்க்கையை நீர் விரும்புகிறீர் அப்படின்னு சொல்லி நாங்க தியானித்தோம். இந்த நாள்ல ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நாங்க பரிசுத்தரா இருக்கணும், நாங்க உங்களுடைய பிள்ளைகள், அதனால நாங்க பரிசுத்தமா இருக்கணும். இந்த உலகத்துல போராட்டங்கள் சோதனைகள் உண்டு, ஆனாலும் நீர் எங்களோடு இருக்கும்போது இந்த பாவமான காரியங்களை ஜெயித்து நாங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி எங்களை கற்றுக் கொடுத்தீங்க. ஆண்டவரே, தானியேலை போல யோசேப்பை போல நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ, ஆண்டவரே, இறுதியில நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இம்மைக்காக மாத்திரமல்ல, பரலோகத்துக்காக காரியங்களை நாங்கள் ஈடுபட எங்களை பரிசுத்தமாக்க முடியாது ஜெபிக்கிறோம். கல்வாரி திரு ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிற, நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் தாமே அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்தருளுவாராக. மகிமை 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 மகிமை